தன் வாழ்வை யாகம் செய்யவும் ஒளி இருளை அகற்றி அகம் ஒளிரை செய்யவும் ஒளி வறுமையை விரட்டி பலம் பெருக செய்யவும் வாழ்வும் வளம் பலமும் அருளும் உலகின் ஒளியாக திகழும் தூய உலகண்டையின் அருள் பொங்கிட என் பங்கின் 52ஆம் ஆண்டு பெருவிழாவை ஒளிமயமாக அமைத்திட குத்துவதற்கு ஏற்று வரவேற்கின்றோம். ஆயின் தன் மந்தைகளை பெயர் சொல்லி அழைப்பார் என்று சொல்லுக்கேற்ப நமது வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் பேரொரு பணி அவர்கள் அனைத்து இறைமக்களை அன்போடும் இரக்கத்தோடும் பாசக்கலந்த இரக்கத்தோடும் அனைத்து மக்களையும் எங்கு பார்த்தாலும் பெயர் சொல்லி அழைத்து மக்கள் மனங்களில் மகிழ்ச்சியும் நமது வேலூர் மறை மாவட்ட பரிபாலகர் தந்தை முதற்கிரணி ஏற்றி நம்மை இறையருளில் கொண்டு சேர்ப்பார்கள். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வும் வழங்க வேண்டும் என்ற சொல்லுக்கேற்ப நமது தூய உலகமாதா பேராலயத்தின் பேரொரு தந்தை எஸ் முதுசாமி அவர்கள் 2ஆம் தேதியை ஏற்றுவார்கள். சகாயமான அன்பிக்கை சார்ந்த திருவாளர் ஜான் பேப்டிஸ்ட், பாடல் குழு தலைவர் திருவாளர் ராபர்ட் ராஜகுமார், திருவாளர் பெலிக்ஸ் வில்லியன், திருமதி பரிசுத்த மேரி செல்வன் ஜேம்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தூய உலக அன்னையின் அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் உலக அன்னையின் திருக்கொடி ஏற்ற திருவிழா திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னை மரியாள் விடுதலையின் வித்து என்ற முத்தான தலைப்பை முதல் நாளில் சிந்திக்க நாம் அனைவரும் இன்று அழைக்கப்படுகிறோம். ஏவாள் என்ற பெண்ணின் வழியாக பாவ வாழ்விற்குள் அடிமைப்பட்ட மனித குலம் மரியாள் என்ற பெண்ணின் வழியாக விடுதலை வாழ்விற்குள் அடியெடுத்து வைத்தது. அன்னை மரியாள் இறைவனுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி இதோ உமது அடிமை என்று ஒப்புக் கொடுத்ததன் முதல் கனியே நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏவாள் மனித குலத்தை சாபத்திற்கு உள்ளாக்கினார்.
ஓர் இறை மனிதருக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியாளோ மனித குலம் முழுவதற்கும் அன்னையாகி மீட்பை பெற்றுக் கொடுத்தார். திறந்த மனதுடன் இறைவனின் திருவுளத்திற்கு நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்மையும் மீட்பின் கருவிகளாக, விடுதலையின் வித்துக்களாக இறைவன் மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் திருக்காயங்கள் மூலம் மீட்பை பெற்றுக்கொண்ட நாமும் அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக வாழவும், விடுதலையின் விதைகளாக விதைக்கப்படவும், வளர்ந்து பலன் கொடுக்கவும் வரம் வேண்டி இத்திருப்பலியை பக்தியுடன் ஒப்புக் கொடுப்போம். மேலும் இத்திருக்கொடியேற்ற திருவிழா திருப்பலிக்கு தலைமை ஏற்று சிறப்பிக்க வந்திருக்கும் வேலூர் மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை பேரருட்பணி ஐ. ஜான் ராபர்ட் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், தூய உலக அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை பேரருட்பணி எஸ். யூதுசாமி மற்றும் நமது பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்பணி எஸ். வேளாங்கண்ணி ஆகியோரின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளினை சிறப்பிக்கும் தூய சகாய அன்னையின் அன்பிய குடும்பங்களுக்காகவும் மற்றும் தூய உலக அன்னை பங்கிலுள்ள மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்காகவும், அவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்களுக்காகவும், அவர்களின் உடல் உள்ள நலன்களுக்காகவும் இத்திருப்பலியில் இணைந்து இறையருள் வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாதையை கொடுக்கிறேன். இறைவனின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளின் நம்
எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உம்முடைய திருமகன் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசும் பிள்ளைகளுக்குரிய மாற்றி அடைய அருள்கிறாம். உம்மோடு துணை ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின்
என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்குகிற்று. நீயோ வேசித்தனம் செய்தாய். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம், அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 மற்றும் 60 மற்றும் 63 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மை ஆக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுடன் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னருகில் வந்து உம் இரத்தத்தில் நீ புரள்வதை கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்த்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்த்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையனாய் உன் கொங்கைகள் உருவெற்றன. உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கிடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதல் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவன் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நார்பட்டால் உன்னை போதித்தேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுதிற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நார்பட்டும் மெல்லிய துகிலும் பூ பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவெற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததை எல்லாம் நான் மறைந்திடும்போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 56 முடியும். மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் பயின்று. எலிசபெத்து தூய ஆவியார் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வேறு வகையாக நின்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி எண்ணி வேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை நோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுமையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு நம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவின் இடத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருவண்ணாமலை தூய உலக அன்னை பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் இந்த மறைக்கூட்டத்தின் முதன்மை குருவாகவும் அண்மையிலே புதிதாக பொறுப்பேற்று வந்த இந்த முதல் மாதத்திலே அன்னையின் திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக திட்டமிட்டு அனைவரோடும் இணைந்து இன்றைக்கு இந்த கொடியை ஏற்றி துவங்கி இன்னும் வருகின்ற நவ நாட்களிலே அனைத்தையும் மைய கருத்துகளோடு இணைந்து திருவிழாவை கொண்டாடவிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேரர் திரு எஸ். லூர்துசாமி அடிகள் அவர்களே, மூத்த குருவாகிய பேரர் திரு ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களே, மற்றும் அருகிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தைகளே, உதவி தந்தை வேளாங்கண்ணி அவர்களே, அனைத்து அருள் சகோதரிகளே, பங்கு பேரவை தலைவர்களே, பொறுப்பாளர்களே, அன்பிய பொறுப்பாளர்களே, பக்த சபைகளின் பொறுப்பாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வேதியர்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறை ஆசி. மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இந்த உலக அன்னையினுடைய ஆண்டு பெருவிழா 52வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் கொடியேற்றி அன்னையின் புகழை உச்சத்திலே ஏற்றி நாம் இப்பொழுது அந்த அன்னையை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே அந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். உங்களுடைய பங்கும் குடும்பங்களும் வளர வேண்டும், வாழ வேண்டும், ஆசை பெற்ற ஒன்றாக அமைந்திட வேண்டும் என்றும், இதற்கு பொறுப்பெடுத்திருக்கின்ற பங்கு தந்தை அவர்களும் உதவி பங்கு தந்தை அவர்களும் உங்களை நல் ஆய்வுகளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் நான் மன்றாடி ஜெபிக்கின்றேன். உங்களுக்கு
உலக அன்னையினுடைய ஆசிரோடு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய கருத்து நான் தெரியுமா? என்ன கருத்து? அன்னை மரியாள் விடுதலையின் வித்து. வித்து என்ன அர்த்தம்? விதை. நேற்று தினத்தில் நாம் அன்னை மரியாதை பற்றி கொண்டாடணும். என்ன கொண்டாடணும்? அன்னை மரியாள் விண்ணேற்ற பெருவிழா. நம்முடைய நாட்டின் சுதந்திர விழாவையும் கொண்டாடினோம். அன்னையுடைய விண்ணேற்ற பெருவிழா என்பது என்ன? அவள் இந்த மன்னக அடிமைத்தனங்கள், மன்னக அனைத்து விதமான தீமைகளிலிருந்து அவள் விடுதலை பெற்று ஆண் உடலாக விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வை தான் நாம் விண்ணேறும் விழாவாக கொண்டாடினோம். எனவே அதோடு கூடிய கருத்து ஒற்றுமைதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற அன்னை மரியாள் விடுதலையின் வித்து. அவள் விடுதலை பெற்று ஆண் உடலோடு விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவள் எப்படி அவள் விடுதலை வித்தாக வாழ்ந்தாள் என்பதை நாம் இன்றைக்கு விவிலியத்தின் அடிப்படையில் சற்று புரிந்து கொள்ளும். விடுதலை விடுதலை என்பது என்ன? விடுதலை லிபரேஷன். எதிர்ந்த லிபரேஷன் ஃப்ரம் த பாண்டேஜ், அடிமைத்தனம். அப்படிதானே? அப்போ யார் ஒருவர் அடிமைத்தனத்திலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை அதிலிருந்து விடுதலை செய்வது. To liberate from the bondage something or somebody. எனவே இந்த விடுதலை அல்லது சுதந்திரம் என்பதற்கும் சில மைன்யூட் டிஃபரன்ஸ் உண்டு. சுதந்திரம் என்பது ஒரு மனிதனிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமையை நாம் மீண்டும் பெற்றெடுப்பது சுதந்திரம். ஏற்கனவே இருந்த அந்த உரிமைகளை நாம் இழந்து விட்டோம், அதை பறித்து விட்டார்கள், அதிலிருந்து நம்மை விடுதலை செய்வது அது சுதந்திரம். ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வது என்பது அது இன்னொரு கோணத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒருவரை எல்லா நிலைகளிலும் அடிமைத்தனத்திலே வைத்திருந்து ஒன்றுமில்லாமல் அவரை செய்வது. எனவே அவரை மீட்டெடுப்பது அதுதான் விடுதலை. எனவே இந்த விடுதலை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது எத்தகைய விடுதலைகள் ஒரு 5-6 இருக்குது. ஒன்று அரசியல் விடுதலை, பொலிட்டிக்கல் லிபரேஷன், அரசியல் விடுதலை. அடுத்ததாக சமூக விடுதலை, சோசியல் லிபரேஷன், சமூக விடுதலை. மூன்றாவதாக இன விடுதலை, the liberation of the particular clan, இன விடுதலை. நான்காவதாக பார்க்கின்ற பொழுது ஆன்மீக விடுதலை, ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் அல்லது சமய விடுதலை, ரிலிஜியஸ் லிபரேஷன். எனவே இத்தனை கோணங்களிலே நாம் விடுதலை பற்றி சிந்திக்க முடியும். இவைகளை சிந்தித்தால்தான் அன்னை மரியாள் எப்படி விடுதலை வித்தாக வாழ்ந்தாள் என்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் விடுதலை என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும், நம்முடைய மனித வரலாற்றில் எத்தனை அரசுகள் இன்னொரு அரசை போர் தொடுத்து அந்த மக்களை அவருடைய செல்வங்களை சூறையாடி அடிமைப்படுத்தி நாடு கடத்தினார்கள். உதாரணமாக விவிலியத்திலே அந்த இஸ்ராயல் மக்களை பாபிலோனுக்கு, அந்த பாபிலோனு மன்னன் நேபுகாத்நேசர் அவர்களை நாடு கடத்தினான். அவருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பறித்து அவரை அடிமையாக்கி நாடு கடத்தினான். அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருவேன் என்பதைத்தான் யாவே இறைவன் இறைவாக்கு அனுப்பி அவனை விடுதலை செய்து கொண்டு வருகிறான்.
எனவே இது அரசியல் லிபரேஷன் அல்லது பொலிட்டிக்கல் லிபரேஷன். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சமூக விடுதலை, சோசியல் லிபரேஷன். நம்முடைய சமூகத்திலே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற பலவிதமான தீமைகள், caste, language and so other things, ஜாதி, இன, மத அல்லது கலாச்சார அடிமைத்தனங்கள், வரதட்சணை, இன்னும் எத்தனை விதமான அடிமைத்தனங்கள். இது அந்த சமூகத்தை அடிமைப்படுத்த வைத்திருக்கின்ற ஒன்று. எனவே இந்த சமூகத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருவது, அவர்களுக்கு சமூக அந்தஸ்தை கொடுப்பது, அவர்களுக்கு சமூக அந்த ஐடென்டிட்டி, சோசியல் ஐடென்டிட்டி, அவைகளை நாம் பெற்றுக் கொடுப்பது. அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழ் சமூகம் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நமக்கு தெரியும். அந்த ஏலியன்ஸ், ஆரியர்கள், வந்தேரிகள் வந்து நம்மை திராவிட மக்கள் என்று அடிமைப்படுத்திய ஒன்று. இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான். எனவே இந்த சமூக அடிமைத்தனங்கள், எனவே இதையே முன்னின்று செய்தவர்கள், சமூக விடுதலைக்காக பெரியார் போன்றவர்கள் செயல்பட்டார்கள், வாழ்ந்தார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன விடுதலை, பர்டிகுலர் கிளான், ட்ரைபல்ஸ் அல்லது தமிழீழ மக்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வெளிநாட்டிலே பார்க்கின்ற பொழுது கருப்பின மக்கள், அமெரிக்காவிலே கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்கும் ஏற்பட்ட அந்த போர், அதிலே இந்த வெள்ளையின மக்கள் கருப்பின மக்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு என்று உரிமை கிடையாது, அவர்களுக்கு என்று தனி இருக்கைகள், தனி விதமான எல்லாமே இருந்தது என்று பார்க்கின்றோம். இந்த விடுதலைக்காக, இந்த கருப்பின மக்களின் விடுதலைக்காக இறுதி மூச்சுவரைக்கும் போராடியவர் மார்ட்டின் லூத்தர் கிங். அவர் இறப்பதற்கு முன்பாக அவரை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள். அவர் அந்த விடுதலை போராடுகிற அந்த பேரணியிலே அவர் கண்டன உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஐ ஹாவ் அ ட்ரீம் என்ற ஒரு தலைப்பிலே அவர் அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு உணர்ச்சி பங்கு அந்த விடுதலைக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். பேசுகின்ற பொழுது அவரை சுட்டுக் கொன்றார்கள். இந்த வெள்ளையின மக்களிடமிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இந்த கருப்பின மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவர் போராடினார். அதற்காக தன் உயிரை கொடுத்தார். இதுதான் இன விடுதலை. இன்றைக்கு எல்லோரும் சமமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நாம் வருகின்ற பொழுது சமய விடுதலை. சமய விடுதலை என்பது என்ன? கிறிஸ்தவர்களுக்கும், இந்துக்களுக்கும், யூதர்களுக்கும், இஸ்லாமியருக்கும், இந்த சமயங்களுக்கு இடையான இந்த அடிமைத்தனங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், அந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் மற்றும் இருந்த சமயங்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பூசல்கள், அடிமைத்தனங்கள், அதற்காக நிறைய பேர் போரிட்டார்கள். இன்றைக்கும் நாம் நம்முடைய கிறிஸ்து சமயத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்ற, எங்கு பார்த்தாலும் கோவில்கள் அழிக்கப்படுகின்றன, எரிக்கப்படுகின்றன. வடநாட்டிலே சிறப்பாக, குறிப்பாக இந்த சமய பூசல்கள், சமயத்தின் பெயரால் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இப்படி இந்த சமய விடுதலையை நாம் எதிர்நோக்கி போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத்தனை வகை அடிமைத்தனங்கள், இத்தனை வகை விடுதலையை நாம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகத்திலே நாம் இதை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் அன்னை மரியாள் என்ன பெரிய விடுதலையை செய்துவிட்டாள், என்ன பெரிய காரியம் அவள் செய்துவிட்டாள், அவள் விடுதலை வித்து என்று சொல்வதற்கு என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் இன்னொரு பெண் இருக்கின்றாள். யார் தெரியுமா? யாரு? எஸ்தர். கேள்விப்பட்டீங்களா எஸ்தர் பற்றி? அந்த யூத மக்களுக்காக, அந்த எதிரியாக அந்த மன்னனோடு அவள் வணந்து கொண்டு போராடுகின்றாள்.
எப்படி போராட தெரியுமா? வாழை ஏந்தி அல்ல, ஜபத்தின் வழியாக அவள் போராடினார். எனவே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அவளுக்கு துணையாக இருந்தார், அந்த மக்களுக்கு துணையாக இருந்தார். எனவே அந்த அரசனிடமிருந்து இந்த யூத மக்களை அவள் காப்பாற்றினார். எஸ்தர். இங்கே புதிய ஏற்பாடு வருகின்ற பொழுது அன்னை மரியாள் விடுதலையின் நாயகியாக இன்றைக்கு அவள் வாழ்ந்தாள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள், இன்னும் வாழ்வாள். எப்படி? அன்புக்குரியவர்களே, கோதுமை மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழியாது, பலன் தராது. அன்னை மரியாள் இந்த விடுதலை வித்தை அவள் இந்த மண்ணிலே விதைத்ததால் தான் இந்த மன்னிப்பு அல்லது விடுதலை மீட்பு என்பது நமக்கு கிடைத்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் முதலில் எதிலிருந்து அவள் விடுபட்டால், தன்னுடைய நிலையிலிருந்து அவள் தன்னையே அவள் விடுதலை செய்து கொண்டாள். எப்படி? பாவத்திற்கு அடிமையாகாமல் அவள் பாவ மாசுமின்றி அவள் பிறக்கின்றாள். அதுதான் அவளுடைய முதல் விடுதலை சிந்தனை. எனவே இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்றமே இந்த ஜென்ம பாவம், இந்த ஜென்ம பாவமின்றி அவள் பிறக்கின்றாள், அதிலிருந்து விடுதலை பெறுகின்றாள். அது கடவுளுடைய செயலாக இருந்தாலும் அவள் வாழுகின்ற பொழுது எந்தவித பாவ நாட்டங்களுக்கோ பாவ செயல்களுக்கோ அவள் இடம் கொடாமல் அவள் ஆகட்டும் என்று சொல்லி அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து வேறு எதற்கும் அவள் அடிபணியவில்லை. இந்த உலகத்தின் பொருளுக்கோ பொன்னிற்கோ அல்லது இந்த உலகத்தின் மண்ணிற்கோ அவள் ஆசைப்படாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும் அவள் அடிபணிந்தாள், கீழ்ப்படிந்தாள், தன்னையே அடிமையாக்கி கொண்டாள். எனவே இந்த அன்னை மரியாதான் ஒரு புரட்சி தாயாக அவள் வாழ்ந்தாள். அதற்கு என்ன அடையாளம், என்ன சான்று? இன்றைக்கு தந்தை அவர் வாசித்தாலே அந்த மரியாவின் பாடம். எந்த ஒரு மனிதனும் விடுதலை செய்ய வேண்டும் என்றால், இன்னொரு மனிதனை அடிமைத்தனத்தில் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்குள் இந்த புரட்சி குணம் இருக்க வேண்டும். புரட்சி குணம் இல்லாதவர்கள் செத்தவர்கள். யாராவது என்ன ஒன்று சொன்னா, கல் எறிஞ்சா என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? கல் எறிஞ்சா அப்படியே மாணவர் போயிருக்கணுமா? கல் எறிஞ்சு பார்க்க மாட்டோம். தட்ஸ் வாட். அப்படி இல்லாதவன் நடைபெறும். ஒன்று திட்டே போயிட்டே இருக்கலாம். இங்கே எதனா திடீர்னு அன்பான் போயிட்டு இருந்தாலும் ஜடம் ஒன்று இருக்கணும். அந்த புரட்சி குணம் உள்ளத்தில் இருக்கவே. ஏன் என்ன அடித்தாய் என்று கேட்டார். ஒரு கணக்கு அறையவனுக்கு இன்னொரு கணத்தை காட்டு என்று சொன்னவர் தன்னை அடைந்து அந்த வீரனை பார்த்து ஏனனை அடித்தா என்று கேட்டார். அதுதான் அந்த புரட்சி குணம். அது இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய இல்லாத காரணத்தினாலும் நாம் இன்னும் அடிப்படை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம். எனவே அன்னை மரியாள் அவள் புரட்சி குணம் தன்னிலே இருந்ததன் காரணத்தினால்தான் அவருடைய மகனாக இயேசு ஒரு புரட்சியாளனாகவே அவர் வாழ்ந்தார். அது நாம் இன்னும் சிந்திக்க வேண்டும். மரியாதை பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த மரியாதையுடைய பாடலிலே 3 வகையான புரட்சிகளை நாம் பார்ப்போம். அங்கே பாடுகின்றாள், அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். சமய புரட்சி. நம்முடைய சமயம் போதிப்பதெல்லாம் அன்பு, மன்னிப்பு, இரக்கம். ஆனால் இதற்கு மாறாக செயல்படுகின்றவர்களை அவள் அங்கு சொல்லுகின்றார், உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். சிதறடித்து வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். அதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டி வருகின்றார். ஆனால் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் உள்ளத்திலே செருப்புடன் இருப்பவர்களை அவர் சிதறடித்து வருகின்றார் என்று அந்த அன்னை பாடுகின்றார். சமய புரட்சி, சமயம் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள், அந்த வாழ்வின் முழுமைகளை மதிக்காதவர்கள் எப்படி ஆவார் என்பதை அங்கு சொல்லுகின்றார். சிதறடிக்கப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ராயல் மக்கள் யாவை கொடுத்த அந்த உடன்படிக்கையை கட்டளையை மீறிய காரணத்தினாலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் அலைய விட்டார்கள்.
எதிரிகள் கையால் ஒப்புவிக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக வருகின்ற பொழுது அவருடைய பாடலிலே அரசியல் புரட்சி என்ன? வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார். சாதாரண எறிந்து தூக்கி எறிந்துள்ளார். எப்படி? வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார். காடுகள் இருப்போரை உயர்த்துகின்றார். All those who are proud and யாரெல்லாம் தன்னிலே அரகு குணம் படைத்திருக்கின்றார்களோ, அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றார்களோ, அவர் எல்லோரையும் தூக்கி எறிந்து விடுகின்றார். அரியலிருந்து அவளை தூக்கி எறிகின்றார் என்று அரசியல் புரட்சி. அவர் எப்படி பாடலாம் பாருங்கள். அன்னை மரியாள், இதுதான் அன்னை மரியாள் ஒரு விடுதலை வித்து என்று சொல்லுகின்றது. அவள் அந்த குணங்களை பெற்றிருந்தாள். அதனால் தான் அவளால் பாட முடிந்தது. அரியணை தூக்கி இருந்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். யாரெல்லாம் கடவுளால் தங்களை தாழ்த்தி கொள்கின்றார்களோ அவர் அனைவரையும் அவர் உயர்த்துகின்றார். நாம் நினைத்து கொண்டிருப்போம், நான் அரியணை அமர்ந்து விட்டேன், நான் பதவியிலே உட்கார்ந்து விட்டேன், எல்லோரும் எனக்கு அடிப்படைய வேண்டும். இல்லை, காலாகாலம் இருக்க முடியாது. எத்தனை மன்னர்கள், எகிப்து மன்னன் தொடங்கி ஆங்கிலேயர் வரை எத்தனை மன்னர்கள், ஒவ்வொரு மன்னராட்சியும் அழிக்கப்பட்டது. மண்ணோடு மண்ணாக அது தகர்க்கப்பட்டது. கிரேக்க அரசு, கிரேக்க பேரரசு, பாபிலோனிய பேரரசு, ரோமை பேரரசு, இப்படியெல்லாம் பார்க்கின்றமே, அது அந்தந்த காலத்தில் மட்டும்தான் அவைகள் தவிடுபொடியாக்கப்பட்டன. வலியோரை அரியணை தூக்கி எறிந்தார். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய இருக்கைகளையும் வைத்து மக்களை அடிமைப்படுத்தி அழித்து கொண்டிருந்தார். கடவுள் எப்பொழுது ஒரே மாதிரி தாழ்ந்தோரை உயர்த்தினார், அந்த இஸ்ராயல் மக்களை உயர்த்தினார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, அன்னை மரியாள் ஒரு யூத பெண்ணாக இருந்தாலும் அவள் அந்த புரட்சியை தன் உள்ளத்திலே வைத்திருந்தால், புரட்சி உணர்த்தை வைத்திருந்தார். பொதுவாக சொல்லுவார்கள், யார் ஒருவரை விடுதலை செய்ய முடியும்? அந்த இனத்திலே பிறக்கின்ற ஒருவர் தான் அந்த இன மக்களுடைய விடுதலைக்காக புறப்பட்டு எழ முடியும். அவர்தான் விடுதலை கொடுக்க முடியும். ஒரு மோசே, இந்த மோசே எங்கே பிறந்தார்? எபிரேய குலத்திலே பிறந்தவர். எபிரேய குலம் அடிமை குலம். ஆனால் அந்த எபிரேய மக்களுடைய விடுதலைக்காக அவர்தான் விடுதலை வீரராக தேர்ந்து கொள்ள அவர்தான் புறப்பட்டு எழுகின்றார். அந்த மக்களுடைய விடுதலைக்காக அந்த மக்களை அவர் விடுதலை செய்து கொண்டு வருகிறார். எனவே எந்த ஒரு மனிதனும் தன் இனத்திற்காக அவன் போராட வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்திலிருந்தான் அவன் புறப்பட வேண்டும். ஆனால் இங்கே அன்னை மரியாள் ஒரு யூத குல பெண்ணாக இருந்தாலும் அந்த யூத குலத்திலிருந்து அனைத்து விதமான அக்கிரமங்கள், ஆணவங்கள் அனைத்தையும் அவள் தூக்கி எறிவதைப் போல இன்றைக்கு அவள் பாடுகின்றாள். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்விலே அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். இது இரண்டாவது கருத்து, அரசியல் புரட்சி. மூன்றாவது புரட்சி சமூக புரட்சி, பொருளாதார புரட்சி. அங்க பாடுகிறார் பாருங்க, பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறும் கையரால் அனுப்பி விடுகிறார். நடக்குமா? இன்னைக்கு செல்வர்கள் பெருகிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள், நாம் பார்த்துதான் இருக்கின்றோம். ஆனால் வறியவர்கள் இன்னும் வறுமையிலே அவர்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், எப்படி அரசுகள் ஒன்றோடு இல்லாமல் மண்ணோடு மண்ணாக அழிக்கப்பட்டது போல இன்றைக்கு எந்த அரசும் கிடையாது, எல்லாம் ஜனநாயகம். நமக்கு தெரியும், நம்முடைய இந்திய நாட்டிலே குஜராத் மாநிலத்திலே ஏற்பட்ட அந்த பூகம்பம் கண்ணிமைக்கும் நேரத்திலே எல்லாம் இடிந்து விழுந்தது. அங்கிருந்த எல்லா பொன் வியாபாரிகள், தங்க வியாபாரிகள் தட்டை ஏந்தி கொண்டு வந்து வரிசை இருந்தார். உங்களுக்கு தெரியும், கண்ணிமைக்கும் நேரம் தான். அடுத்த நேரம் இதான் தட்டு, அலுமினிய தட்டு ஏந்தி கொண்டு வந்திருந்தார் சாப்பாட்டுக்காக. எல்லாம் போய்விடும். இதுதான் அன்புக்குரியவர்களே, பசித்தோரை நலன்களால் நிரப்புவார், செல்வந்தரை வெறும் கையராய் அனுப்புவார். அன்னை மரியாள் பாட, நான் பாடல, நான் சொல்லுகிறேன், அன்னை மரியாள் பாடணும் பாடல். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய பூகம்பங்கள் எங்கெல்லாம் வெடிக்கின்றது, அங்கெல்லாம் கண்ணி
கண்ணிமைக்கும் நேரத்திலே ஒன்றுமில்லாமல் நாம் போய்விடுகின்றோம். எத்தனை சொத்துக்கள் சேர்த்து வைத்து என்ன பயன்? எத்தனை பொன்னாலான நகைகளை செய்து என்ன பலன்? ஒன்றுமில்லையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் நாம் காணாமல் போய்விடும். ஆனால் கடவுளோடு நம்மோடு இருக்கின்றார். அதைத்தான் அன்னை மரியாள் பாடுகின்றாள். செல்வந்தரை வெறுங்கையில் அனுப்பினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார். இன்றைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து யாரால்? இறைவனால். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் விடுதலை வித்து என்று பார்க்கின்ற பொழுது இந்த விடுதலையின் தாகத்தை, இந்த புரட்சியின் குணத்தை தன் மகனுக்கும் தன் பால் கொடுக்கின்ற அந்த உதிரத்தின் வழியாக அவள் கொடுத்தாள். எனவேதான் ஆண்டவர் இயேசுவும் புரட்சி நாயகனாக வாழ்ந்தார். அவரும் செய்த இந்த 3 வகை புரட்சி, சமய புரட்சி எப்படி பார்த்தோம்? அங்கே பார்க்கின்ற யூத சமயத்தின் அடக்குமுறை, அவையெல்லாம் அவர் அடித்து ஒழிக்கின்றார். அவருக்கு முக்கியமான ஒரு சமயம் அல்லது அவருடைய அந்த சமய கோட்பாடு ஓய்வு நாள். ஓய்வு நாள் அவருக்கு அவ்வளவு முக்கியம். அதையே தூக்கி எறிகின்றார். ஓய்வு நாள் யாருக்கு? மனிதனுக்கு. மனிதன் ஓய்வு நாளுக்கு அல்ல என்று சொல்லுகின்றார். சமய புரட்சி, அந்த சமயத்தில் யூத சமயத்தில் இருக்கின்ற இப்படிப்பட்ட அந்த அடக்குமுறைகளை, தேவையில்லாத சடங்கு முறைகளை அவர் தூக்கி எறிகின்றார். மீண்டுமாக பார்க்கின்றோம், அந்த சமயத்தினுடைய இன்னொரு முக்கியமான கோட்பாடு, அவர்கள் கோவிலை ஆண்டவருடைய இடமாக பார்க்க வேண்டும். அந்த எருசலேம் ஆலயம் அவர் அவ்வளவு ஒரு பெரிய ஆலயமாக தன்னுடைய வாழ்வின் மையமாக இருந்தது. எருசலேமை சுற்றி அவர்கள் வாழ்ந்தார் என்று சொன்னால் எங்களோடு ஆண்டவர் இருக்கின்றார், எங்களை யாரும் தாக்க முடியாத நம்பிக்கையில் அவர் இருந்தார்கள். ஆனால் அந்த கோவிலையே அவர் சொன்னார், இதை இடித்து விடுங்கள், கல்லின் மேல் கல் இராதபடி இவை இடிக்கப்படும் என்று சொன்னார். அந்த கோவிலை தூய்மைப்படுத்துகின்றார். இதையெல்லாம் தான் அவர்கள் அவர் மீது கொலை குற்றமாக அவர் சாட்டினார். எனவே இந்த சமய புரட்சியை ஆண்டவர் செய்து சமயத்தில் இருக்கின்ற அனைத்து அடுக்குகளையும் அடிமைகளையும் அவர் புனிதப்படுத்த விளைந்தார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அரசியல் புரட்சியை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், போய் அந்த குள்ளனரிடம் சொல்லுங்க. யார் குள்ளனரி? ஏரோது போய் சொல்லுங்க என்று சொன்னார். பிலாத்து என்ன சொன்னார்? பிலாத்து என்ன சொன்னார்? உனக்கு மேலிருந்து அதிகாரம் தரப்படவில்லை என்று சொன்னால் என் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது. யார் சொல்ல முடியும்? என் பணி உண்மைக்கு சான்று பகல். அரசியல் அன்புகளே, நாம் முடிந்து அப்படியே என்று சொன்னால் என்னை யாரும் விடுவிக்க முடியாது. நாமே நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்த புரட்சி நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த விடுதலை வித்து நம் அன்னை மரியாள் அவர் நமக்கு மாற்றிருக்கின்ற இந்த செய்திகளை நாம் உருவாகி கொண்டுள்ளோம். மூன்றாவதாக சமூக பொருளாதார புரட்சி ஆண்டவர் செய்த பாருங்கள். என்னது அது? 5 அப்பங்கள் 2 மீன் என்று படிச்சோம் இல்லையா? நேற்று முந்தினது படித்தோம். 5 அப்பங்கள் 2 மீன்கள். என்ன செய்தார் ஆண்டவர்? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்க, பகிர்ந்து கொடுங்கள். உங்கள் உணவுகளை பகிருங்கள். 5000 என்ன 50,000 பேர் சாப்பிடுவோம். ஆண்டவர் சொன்னார். பொருளாதார புரட்சி இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. எல்லாம் பதுங்கி 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 வாழ்ந்தாலே எல்லோருக்கும் அது கிடைக்காமல் போய்விடுகிறது. பகிர்ந்து வாழுகின்ற பொழுது இந்த நாடு எவ்வளவு முன்னேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு துவக்க கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் பொதுவிலே வைத்தார்கள், எல்லோரும் நிறைவாக இருந்தார்கள். என்றைக்கு தங்களுக்கென்று அந்த சீமோன் அவருடைய மனைவி அனனியா 2 பேரும் தங்களுக்கென்று போய் சேர்த்து வைத்தார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கட்டுப்படுகிற பொருளாதார புரட்சி பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிற சமூக புரட்சி, அந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட சக்கேவை ஆண்டவர் தேடி சென்று அவன் வீட்டிலே உணவு அருந்துகின்றார். அவன் செய்ய முடியுமா? அதே போல அந்த பாவி என்று கருதப்பட்ட மகதல மரியா அவருடைய பாதங்களை தொட அனுமதித்தது மட்டுமல்லாமல் கழுவி கூந்தலால் துடைத்து அவர் பாதங்களை முத்தமிட அனுமதித்தார். இதுதான் சமூக புரட்சியை நாம் பார்க்க வேண்டியது. ஆண்டவர் செய்தார். அந்த கனானிய பெண் ஆண்டவரை பார்த்து
வேண்டிக் கொண்டு வருகிற ஆண்டவர் சொல்லுகின்றார், மேஜில் நாய்களுக்கு ரொட்டி துண்டை எடுத்து போட முடியாது என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவர் சொல்லுகின்றார், மேஜிலிருந்து கீழே விழுகின்றது ரொட்டி துண்டை நாய் எடுக்குமே என்று சொல்லுகின்றார். அவருடைய நம்பிக்கையை பாராட்டி உன் மகள் குணமடைவர் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்னை, உலக அன்னை, இன்றைக்கு அழகாக படப்பட சொன்னேன். என்ன அந்த படப்பட போடுறதுக்கு பங்குசாமி கேட்டேன். இதுதான் பொதுவான தலைப்பு இந்த திருவிழா முழுவதும் என்று சொன்னார். எனவே அன்னை மரியாள் எல்லோருக்கும் தாய், இந்த உலகம் அனைத்திற்கும் தாய். ஏன் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வருவதற்கு இணை ரட்சகியாகவள் வாழ்ந்தவள், செயல்பட்டவள். தன் மகனோடு இறுதி வரையும் அந்த கல்வாரி பலி வரை அவள் சென்று தன் மகனுடைய இறந்த உடலை அவள் மடியிலை போட்டு நம்மை எல்லாம் தன் பிள்ளைகளாக பெற்றுக்கொண்டார். அம்மா இதன் மகன் நம்ம எல்லாம் பிள்ளைகளாக அவள் எடுத்துக்கொண்டாள். எனவே அந்த தாயுடைய விழாவை கொண்டாடுவதற்காக நாம் இன்றைக்கு கொடியேற்றி தயாரிக்கின்ற வேளையில் அன்னை மரியாள் விடுதலை வித்து புரட்சி குணங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய இன விடுதலைக்காக, சமூக விடுதலைக்காக, நம்முடைய ஆன்மீக விடுதலைக்காக நாம் நம்மிலே இருக்கின்ற அந்த சக்திகளை ஒன்று திரட்ட வேண்டும். அதற்கு அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவாக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். அதை நாம் பின்பற்றுவோம். எனவே நாம் அனைவரும் விடுதலை பெற்ற மக்களாக, உண்மையின் சுதந்திர மக்களாக வாழ்வதற்கு அன்னை மரியாள் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த அன்னை மரியாவுக்கான இந்த பாடலை நான் பாடுகின்றேன். கருணை நிறைந்தவனே அம்மா, கனிவை கொடுப்பவனே, கருணை நிறைந்தவனே அம்மா, கனிவை கொடுப்பவனே, பரிந்து பேசுபவளே, கன்னிமாமரியே, கருணை நிறைந்தவளே அம்மா, கனிவை கொடுப்பவளே, பரிந்து பேசுபவளே, கன்னிமாமரியே. ஆவே ஆவே
செய்கிற தாய், நமக்கு முன் வழிநடந்து செல்கிற தாய், விடுதலையின் தாய், புரட்சியின் தாய் அன்னை மரியாள், உலக அன்னை. நம் அனைவரையும் இந்த விடுதலை நோக்கி பயணத்திலே நம்மோடு வழிநடத்தும், நம்மை ஆசீர்வதித்து நம்மை வாழ்விப்பாளாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம்முடைய நம்பிக்கை மன்றாட்டுக்காக விடுதலை ஜெபிப்போம். திரு அவையை ஆளும் தலைவர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஒருமித்து இறைவன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனை ஆற்றிட உலக அன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்த ஆளும் எம் இறைவா, எமது நாட்டு ஆளும் தலைவர்கள் திருமகனின் மனநிலை மக்களை வழிநடத்தவும், சுயநலத்தி அதிகாரிகளை சுயநலி குடியிலிருந்து தளர்த்து சமத்துவ சமுதாயம் படைத்திட வேண்டிய அருள்வரங்களை பெற்றிட உலக அன்னை வழியாக மன்றாடுகின்றோம். வளங்களின் இதை இறைவா, ஒரே உள்ளமும் ஒரே நம்பிக்கையும் கொண்டு செயல்படும் எம் சகாயமான அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் உள்ள பெரியோர்கள், நோயாளிகள் இவர்களுக்கு நற்சுகம் அளிக்கவும், சிறு பிள்ளைகள் அனைவரும் கல்வியிலும் உடல் உள்ள சுகம் அளித்து எதிர்காலத்தில் சிறந்து விளங்கிடவும் வேண்டி வரம் அருள உலக அன்னை வழியாக கொண்டாடுகின்றோம். இலக்கினை எழுந்து ஒளி வீசு என்ற இறைவா, உமது பிள்ளைகள் எழுந்து ஒளி வீசிட பல தடைக்கற்கள் உள்ளன. சமூக ஊடகங்கள், போதை பழக்கங்கள் மற்றும் சமூக சூழல்கள் இவைகளில் இருந்து நிலை தடுமாறாமல் தங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை நேரிய வழியில் பயணித்திட உலக அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் நாயகனே இறைவா, ஆங்காங்கே ஏற்படும் இயற்கை சீற்றங்களும் நாடுகளிடையே ஏற்படும் போர்களுடன் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு நீரே துணை நின்று மீண்டும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தேவையான அமைதியும் மனதைரியத்தையும் காத்து வழங்கிட வேண்டும் என்று உலக அன்னை வழியாக உங்களை மன்றாடுகிறோம். எம் மகிழ்ச்சியும் எம் முதலியமா உள்ளவரே, எம் இறைவா, உம்மிடம் நாங்கள் பெற்ற ஆன்மீக மற்றும் பொருளாதார வளங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து நன்மை செய்யும் தாராள மனதை தருமாறும், மரியனை போன்று சாட்சியிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று உலக அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதை எங்கள் உள்ளத்தில் எண்ணங்களையும் இயக்கங்களையும் பாதுகாத்து தாய்மன் அன்னை மரியாள் இந்த உலகத்தின் விடியலுக்காக விடுதலைக்காக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்ததை போல நாங்களும் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக விடியலுக்காக எங்களை நாம் அர்ப்பணிக்க வேண்டிய அவர் எங்களை எவ்வாறு தந்தபடியாகவும் இந்த உலக மாதாக்களுக்கு அனைத்து குடும்பங்களையும் ஒவ்வொரு நிலையும் ஆசிரியர் பங்கு தந்தையில் அவர் சகோதரில் இருக்கிற அனைவரையும் ஆசிரியத்து இந்த திருவிழா நல்ல வகையில் நடந்தேறி அதனுடைய பேரங்கள் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இதே கிறிஸ்துவடியாக உண்மை நன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னோடு உங்கள் மனத்திற்குள் எல்லா தந்தையாக எங்களுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் கொடியேற்ற நாடு எங்கள் காணிக்கை உமக்கு கொடுத்துமை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையும் மாசற்ற பணியாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் வடிவையும் எங்களுக்கு துணை புரிவராக என்னென்று வாழாட்சி செய்கின்றவர்களுடைய ஆத்மாவை மன்றாடுகின்றோம். திருச்சபை
தூய கன்னிமரியாவை விண்ணக ராக்கினி உலக அன்னை என்று போற்றி கொண்டாடும் உடைய ஏற்றத்தில் நாடி உமது பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அன்னையாம் தூய மரியா உம் வார்த்தையானவரை களங்கமில்லா தம்முடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையுடைய தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியாதை சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருமணத்தை முழுமையாக ஏற்று கிறிஸ்துவின் இறப்பார் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்று மனிதர் அனைவரையும் முக்காலம் வாழ்கிற எல்லாரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இன்று உலக அன்னையாக கொண்டாடப்படுகின்றார்கள். நீர் வாக்களித்து வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் ஆற்றலையும் தருகின்ற ஆவியாளர் திருத்தூதர் அனைவரும் வேட்கத்தோடு எதிர்பார்த்திருந்த பொழுது அனைவரையா சீடர்களின் வேண்டுதலோடு தமது வேண்டுதலை இணைந்து ஜெபிக்கின்ற திரு அவைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்கினார்கள். அவர் உடலோடு ஆத்மத்தோடு விண்ணக மாட்சியில் உயர்ந்து பெற்ற பிறகு ஆண்டவரின் நாள் மாற்றியுடனே வருமானம் பயணமாகும் திரு அவையோடு தாயப்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியிலே அதனை கனிவோடு என்றும் காத்து வருகின்றார்கள். ஆகவே வானோர்கள் அனைத்தோடும் மன்னக மாந்தர் நான்கும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஆடுவதாவது. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஆகுடைய ஆவியை முடிந்து இக்காணிகளை தூய்மைப்பட தம்மை மன்றாடவும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுனவாக. அவர் பாடுபடப்படும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மாக்க நன்றி கூறி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அன்னமே இரவிருந்த அந்தியப்பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆவியானவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மாக்கக்கூடிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பரிபாலகர் மொன்சிஞர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டிருக்கிற இங்கு கூடியிருக்கிற அனைவரையும் உமது அற்புதமான வரங்களில் நீர் நிரப்புவீராக. இந்த கொடி ஏறியது போல இவர்கள் வாழ்க்கையும் மேலும் 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 உயர்ந்து சிறக்க இவர்களை உமது ஆசியினாலே நிரப்பும். மேலும் உயிர் தின்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. இறைவனே சனமாகத் தூதேத்துவோம். இவ்வுலகிலே அரசு வளர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். Amen.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இன்று நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து அரவணைக்கின்றதை அன்பின் விருந்திற்கு உறவின் விருந்திற்கு அழைக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகளாக வெற்றி கொடைகளை